இந்த போட்டோவை அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துதான் இந்த போட்டோவை பார்க்காம தடுக்க நான் வேணும்னே கீழே விழுந்து கவனத்தை திசை திருப்பினேன். இதுக்காகத்தான் நான் போட்டோவெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச நீங்க கேட்கல. இந்த போட்டோவால இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு நல்லது இருக்கும். கேட்டு நடந்துக்கணும். ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்கலான்னு கையில் எடுத்தேன். கடைசியில் பார்க்காமலே போயிட்டேன். வெரி நைஸ். ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆதியோட பிறந்த நாளைக்கு அப்புறம் இந்த போட்டோவை எடுத்திருந்தீங்கன்னா பார்வதிக்கு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் கூட இருந்திருப்பாரு. ஃபேமிலி போட்டோ இன்னும் அருமையா இருந்திருக்கும். நான் வரேன். இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? மாமா இருக்கிற போட்டோ எடுத்து மறைச்சு வச்சுட்டு இந்த போட்டோ நான் தான்க்கா எடுத்து வச்சேன். நீ எப்படா கணேசா போட்டோ இப்படி மாத்தி வச்ச? அம்மா போட்டோ கையில் எடுக்கும்போது உள்ள சத்தம் கேட்டு எல்லாரும் போய் பார்த்தோம்ல. அகிலம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் நைஸா வெளியே வந்து. என்ன சுந்தரம், தண்ணி வேணும்னா பார்வதி இருக்கா இல்ல, அவளை கூப்பிட வேண்டியது தானே? அப்பா கிட்ட பேசிட்டு வந்து அம்மா போட்டோவை பார்த்தா என்ன பண்றதுன்னு தான் நான் போட்டோவை மாத்தி வச்சேன். ஆனா அம்மா போட்டோவை பார்க்காம போயிட்டாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திரும்பி வந்து பாக்குறாங்க. எப்படியோ நான் போட்டோ மாத்தி வச்சது நல்லதா போச்சு. அம்மாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்துதான் திரும்ப வந்து போட்டோவை பார்த்துட்டு போறாங்க. எல்லாம் முன்னாலதான் ஃபேமிலி போட்டோவை எடுத்தே ஆகணும்னு நீதான் அடம்பிடிச்ச. அம்மா மனசுல சந்தேகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா கண்டிப்பா என் மேல கோவம் இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னக்கா சொல்ற? நான் ரிஸ்க் எடுத்து வெளிநாட்டு ஆர்டர் நல்லபடியா முடிச்சப்ப கூட வெரி குட் பார்வதின்னு பாராட்டினாங்க.
ஆனா மாமாவுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம்னு அம்மா முடிவு பண்ணி அறிவிச்சதுல இருந்து என் மேல ஏதோ கோவத்திலேயே இருக்காங்க. இப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது கூட மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு தான் பேசினாங்க. எனக்கு அது நல்லா தெரியுது. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா, ரொம்ப நேரமா நடந்துட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் இப்படி எவ்வளவு தூரம் நடந்தாலும் எந்த ஊருக்கும் போய் சேர முடியாது பார்வதி. இப்ப நம்மளோட நிலைமையும் அதுதான். என்னப்பா சொல்றீங்க? எத்தனை முறை யோசிச்சு பார்த்தாலும் உன் பிரச்சனைக்கு எந்த ஒரு நல்ல தீர்வும் கிடைக்க மாட்டேங்குதே பார்வதி. மாப்பிள்ளையோட பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏதோன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மாமா தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருலப்பா, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, எல்லாத்தையும் உங்க மாப்பிள்ளை பார்த்து பாரு. நீங்க பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும். கொஞ்சம் உட்காந்து ஜூஸ் குடிங்க. உட்காருங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. என்ன மாமா, உடம்பு எப்படி இருக்கு? பிராக்டிஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? இவ்ளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. நான் தான் பிராக்டிஸ் பண்ணது போதும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னேன். ஒரேடியா பிராக்டிஸ் பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க, அதான் நல்லது. சரி, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. ஓகே, 2 பேரும் உட்காரலாம், வாங்க. பார்வதி, அந்த ஜூஸ் மாமாக்கா? ம், குடு, குடிங்க. நீங்க குடிங்க மாப்பிள்ள. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன், நீங்க குடிங்க. கை கால்லாம் நல்லா நீட்டி மடக்க முடியுதுல, வலி எதுவும் இல்லையே? அதெல்லாம் எந்த ஒரு வழியும் இல்ல மாப்பிள்ள. பேசுறதுல எந்த சிரமமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உடம்பு நல்லா குணமாயிடுச்சுன்னு உங்க மனசுக்கு தோணுதா? ஆமா மாப்பிள்ள, உடம்பு நல்லா குணமாயிடுச்சு. ஆனா மனசுதான் ஒரு மாதிரியா இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலை செஞ்சுட்டு இருந்த மனுஷன்ல இப்போ கொஞ்ச நாளா ரெஸ்ட் எடுக்கிறதால உங்களுக்கு அப்படி தோணுது. மறுபடியும் நீங்க கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்களும் பழைய சுந்தரமா மாறிடலாம். நான் இனிமே கார் ஓட்ட போறதில்ல மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஏன் கார் ஓட்ட போறதில்லன்னு சொன்னீங்க? அம்மாவுக்கு கார் ஓட்டுற மனநிலைமை இல்ல. இப்ப நான் இல்ல. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்களோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு குற்ற உணர்ச்சியோட என்னால கார் ஓட்ட முடியாது மாப்பிள்ள. அப்போ அம்மாக்கு இனிமே நீங்க கார் ஓட்ட போறது இல்லையா மாமா? இப்ப இருக்கிற மன நிலைமையில என்னால காரெல்லாம் ஓட்ட முடியாது. நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க மறுபடியும் எப்போ காரை வந்து எடுப்பீங்கன்னு கேட்டாங்க. நீங்க இந்த வாரத்துக்குள்ள வந்துருவீங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் அம்மா கிட்ட திரும்ப போய் நீங்க இனிமேல் கார் ஓட்ட மாட்டீங்கன்னு சொல்லிடுறேன். வேலைக்கு வேற யாராவது ஆள் பார்ப்போம்னு சொல்லிடுறேன். என்ன 25 வருஷத்துக்கு மேல நீங்க அம்மா கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. இது நாள் வரைக்கும் அம்மாவை நீங்க அவ்வளவு பத்திரமா கூட்டு போயிட்டு கூட்டு வருவீங்க. இனி வரப்போற ஆளு எப்படி கார் ஓட்டுவான்னு சொல்ல முடியாது.
வரவங்க அம்மாவுக்கு கார் ஓட்டுறத ஒரு வேலையை தான் செய்வாங்க. உங்களை மாதிரி விசுவாசமெல்லாம் இருக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு வேற ஒரு ஆளை வர சொல்ல வேண்டியதுதான். வேண்டாம் மாப்பிள்ள, நீங்க வேற ஆளையெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டாம். அம்மாவுக்கு எப்பவும் நான் தான் கார் ஓட்டுவேன். என் கை ஸ்டேரிங் பிடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு நான் தான் கார் ஓட்டுவேன். இப்பவே போய் அம்மா கிட்ட என் உடம்பு குணமாயிடுச்சு, வண்டி எடுக்கட்டுமான்னு நான் கேட்க போறேன். என்னம்மா அது? இப்போதான் அம்மா கார் ஓட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ என்னடாண்ணா இப்போவே கார் ஓட்ட கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல மாப்பிள்ள, அது உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மாமா. உங்கள் வாயிலிருந்து இதை வர வைக்கணுன்றதுக்கு தான் நான் அம்மா கார் ஓட்ட வேற ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன். அம்மாக்கு எப்போ நீங்கள் தான் கார் ஓட்டணும். உட்காருங்க. பார்வதி, மாப்பிள்ளைக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. மறந்தே போயிட்டேன்ப்பா, இதை எடுத்துட்டு வரேன். ட்ரைவ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. மாமா, அப்பா என்ன மாமா புதுசாவா கார் ஓட்டுறாரு? இப்போ எதுக்காக மாமா அப்படி கேட்டீங்க? இல்லைடா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு. முன்ன மாதிரி ட்ரைவ் பண்ண முடியுதா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு கேட்டேன். ஓ அப்படியா? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை மாப்பிள்ள. அப்போ ஓட்டின மாதிரி தான் இப்போவும் ஓட்டுறேன். என்ன மருமகளே, தம்பியை கூட்டிட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? கணேசனை கூட்டிட்டு உடனே கிளம்பி வான்னு அவர்தான் ஃபோன் பண்ணிருந்தாரு மாமா. யாரு? ஆதியா? ஆமா மாமா. அக்கா, மாமா வந்துட்டு இருக்காரு. என்ன அதே, எதுக்காக பார்வதியையும் கணேஷையும் உடனே கிளம்பி வர சொன்ன? பார்வதி எலெக்ஷனில் ஜெயிச்சாலப்பா, அதுக்கு கோயிலில் ஒரு பூஜை பண்ணணும், அதுக்காக தான் வர சொன்னேன். நல்ல விஷயம் தானே, சந்தோஷமா போயிட்டு வாங்க. டேய் கணேஷா, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இருங்க, அவனை நான் தான் வர சொன்னேன் மாமா. பெரிய தம்பி சுந்தரம், ஆதி எவ்வளவு அழகா உன்னை மாமான்னு சொல்லியிருக்கான். நீயும் மாப்பிள்ளன்னு சொல்லலாம்ல, அதென்ன பெரிய தம்பின்னு சொல்லிக்கிட்டு? நல்லா எடுத்து சொல்லுங்கப்பா உங்க சம்பந்திக்கிட்ட. நான் பார்வதி கணேசன்லாம் கோயிலுக்கு போறோம் மாமா, நீங்களும் கூட வாங்க. நான் எதுக்கு என்னாச்சு சம்பந்தி? மாப்பிள்ளன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. நான் எதுக்கு? நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள. ஒரு நல்ல விஷயமா கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வந்தால் நல்லா இருக்குமே, அதுக்காக தான் கூப்பிட்றேன்.
வாங்க மாமா. ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்கல்ல, கூட போயிட்டு வாங்க சம்பந்தி. சரி, நீங்கள் என் மாமனாரை கூட வர தாங்கன்னா டிரைவர் சுந்தரமா கூட வாங்க. மகளையும் மாப்பிள்ளையையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரத்துக்கு எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க சம்பந்தி? சரின்னு சொல்லுங்க. சரி, போலாம் வாங்க. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். ம், மாமா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சரிப்பா. என்ன சுந்தரம், குடும்பத்தோட வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லைம்மா, பார்வதி எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு கோயிலில் ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கம்மா, போயிட்டு வந்துடலாம். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்காதி. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அக்கா அக்கா என்னடா? என்னவா? அப்ப நாங்க பேசிட்டு இருந்தது எதுவுமே நீ கேட்கலையா? வர என்னக்கா யோசனையில இருந்த? உன் அக்கா என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பான்னு நான் சொல்கிறேன். அன்னைக்கு நம்மளாம் கோயிலுக்கு கிளம்புனப்போ அங்கே நடந்ததெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அதானே? ஆமா மாமா. அதுக்கப்புறம் நீங்க வெளிநாடு கிளம்பி போயிட்டீங்க. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டபடி நடந்துக்க முடியலையேன்னு மனசுல ஒரு குறை இருந்துச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு மாமா. அக்கா மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்ததுன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க மாமா. ஆமா, நான் உங்களால் முன்னாடி மாதிரி கார் ஓட்ட முடியுதான்னு பார்க்கறதுக்காக தான் நீங்கள் கார் எடுக்கிறேன்னு சொன்னதான் நான் சரின்னு சொன்னேன். நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க. இதுக்கு மேலே நான் ஓட்டுறேன். வண்டி நிறுத்துங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, நானே ஓட்டுறேன். நாளையிலேருந்து நீங்கள் அம்மாக்கு ஓட்டுங்க. இப்போ நீங்கள் காரை நிறுத்துங்க, நான் ஓட்டுறேன். வாங்க. எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு சிரமம்? நானே ஓட்டுறேன். அட வாங்கன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் போய் உட்காருங்க. பா, இவ்வளோ நேரம் நீங்க என்ன கார் ஓட்டிட்டு இருந்தீங்க? மாமா எப்படி ஜம்முன்னு ஓட்டுறாரு பாத்தீங்களா? மாமா கிட்ட நீங்க கொஞ்சம் டிரைவிங் கத்துக்கோங்க. கணேசா, சும்மா இருக்க மாட்டே நீ. மாப்பிள்ள, எதிரில் கார் வருது, கொஞ்சம் பார்த்து. கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் போங்க. நான் பார்த்துக்கிறேன் மாமா. பள்ளமா இருக்கு பார்த்து. பைக்காரன் போறான் பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டு. அப்படிதான். ஏன் மாப்பிள்ள கேரளா மாத்துறீங்க? ஒரே கேரளா போலாமே.